மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். Oh
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 40 முதல் 53 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டி இறைவாக்கினர் உண்மையில் இவர் என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார்? தாவீது மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவரை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆராய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கு சாமியார் ஒரு பங்கில் போகிற சமயத்தில் இவர் வருகிறார் என்று தெரிந்த உடனே அவங்களுக்குள்ளே பல யோசனை வரும். இந்த வரக்கூடிய சாமியார் நம்ம சைடில் நிற்பாரா, அவன் சைடில் நிற்பாரா, அவங்க சைடில் நிற்பாரா, நியாயத்தில் நிற்பாரா, குடிப்பாரா, பெண் விஷயத்தில் சுற்றிட்டு இருக்காரா, அல்லது ஊர் சுற்றி திரிவாரா, அல்லது விளையாடிட்டே திரிவாரா, அல்லது ஏனோ தான் ஒன்று செய்யாமல் திரிவாரா என்று பல கணக்குகளை போடுவார்கள். இவன் எந்த ஜாதி, எந்த ஊர், இவனுக்கு முன்னால் எந்த பகுதியிலேருந்து அடி வாங்கினான், அடி கொடுத்தான், எந்த பகுதியெல்லாம் இவன் ஒன்றும் செய்தான் என்கிற எல்லா கணக்கையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை, பிரிவினைகளை, பிளவுகளை ஏற்படுத்தி கடைசியில் இவர் யாருன்னு தெரியாமலேயே அவங்களுக்கு போய்விடும். இதே போல தான் அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. இயேசுவை குறித்து யோவான் 7:43 சொல்லப்பட்டது. ஆம், நேற்றைய நற்செய்தியின் தொடக்கமாக இன்றைய நற்செய்தியின் சிந்தனை அமைகிறது. அவருக்கு சார்பாகவும் எதிராகவும் மக்களிடையே பிளவு ஏற்படுகிறது. இப்பிளவுக்கு காரணம் இயேசுவா? உறுதியாக இல்லவே இல்லை. நான் நேரமே சொன்னது போல இந்த பிரிவினை பிளவுக்கு காரணம் பங்குசாமியாரா? அது வந்த பிறகு தெரியும். அதுக்கு முன்னாலே பிளவு வந்துட்டுனா. எனவே மக்களின் முன்சார்பு எண்ணங்களையும் அறியாமையும் அதிகார வர்க்கத்தினர் மிகவும் சரியாக அவர்களுக்கு ஏற்றாறு போல பயன்படுத்தி கொள்கிறார்கள். கலிலேயர்கள் என்றாலே கலகக்காரர்கள் என்ற முன்சார்பு எண்ணத்தையும், கலிலேயாவில் இயேசு தனது பணிவாழ்வின் பெரும்பகுதியை செலவழித்ததால் அவர் ஒரு கலிலேயன் என்ற முடிவுக்கு வருகின்ற அறியாமையை நன்கு பயன்படுத்தி கொண்டார்கள். தலைமை குருக்களும் பரிசேயர்களும் கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றவில்லை என்ற எண்ணம் திசை திருப்புவர்களின் திமுறையும், அதிகார வர்க்கத்தினரின் அடக்குமுறைகளையும், படித்தவர்களின் முட்டாள்தனத்தையும் காட்டுகிறது. இதே நபர்கள்தான் இன்றும் நம்மை போன்று பாமர மக்களின் அறியாமையும் முன்சார்பு எண்ணங்களையும் நன்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். கடவுளுக்கும் எல்லை வகுத்து கட்டுப்படுத்தி மதக்கலவரத்தை தூண்டிவிட்டு நாட்டை கூறுபோட காத்திருக்கிறார்கள். இயேசுவின் பக்கம் நின்று இவர்களை நாம் இனம் காண வேண்டாமா? நம்ம யாரை போல இருக்கிறோம் என்பதை யோசிக்கணும்ல. இன்றைய நற்செய்தியிலே 3 வகையான கதை மாந்தர்களையும் அவர்களின் எண்ண ஓட்டங்களையும் பார்க்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவருமே பலதரப்பட்ட மனிதர்களை பிரதிபலிக்கிற பிம்பங்களாக இருக்கிறார்கள். இவர்களில் நாம் யாராக இருக்கிறோம், யாராக இருக்க வேண்டும் என்ற கேள்வியோடு நாம் சிந்தித்து பார்த்தால், ஒன்று காவலர்கள். அதாவது தலைமை குருக்களாலும் காவலர்களாலும் இயேசுவை கைது செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள் காவலர்கள். அவர்களுக்கு தலைமை குருக்களின் அதிகாரம் நன்றாகவே தெரியும். அவர்கள் சொல்வதை தாங்கள் செய்யவில்லை என்றால் அதனால் வருகின்ற விளைவுகளும் நன்றாக தெரியும். ஆனாலும் அவர்களின் துணிவு நம்மை வியக்க வைக்கிறது. நிச்சயம் அவர்களை அனுப்பிய தலைமை குருக்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான செய்திதான். ஆனாலும்
அந்த அதிர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நீங்களும் ஏமாந்து போனீர்களா என்று தங்களது ஏமாற்றத்தை வெளியே காட்டாமல் அவர்களை பார்த்து முணுமுணுக்கிறார்கள். காவலர்களின் உடல் மட்டுமல்ல, உள்ளமும் வீரம் என்பதற்கு அவர்களின் சாட்சியம் சிறந்த எடுத்துக்காட்டு. சமுதாயத்திலே உயர்ந்த இடத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை என்றாலும் அவர்களின் நேர்மை நமக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை. இரண்டாவது, நிக்கதேம். படித்தவன், மிகப்பெரிய பதவியில இருக்கிறவர், செல்வாக்கு பெற்றவர், இயேசுவுக்கு எதிராக நடக்கிற அனைத்து சதிகளையும் முழுமையாக அறிந்திருக்கிறவர். இயேசுவுக்கு எதிராக சாட்டப்படுகிற அனைத்தும் ஆதாரமற்றவை, தவறானவை என்பதும் அவருக்கு தெரியும். ஆனாலும் துணிவோடு உண்மையை சொல்வதற்கு தயங்குகிறார். காரணம், தனது சொந்த செல்வாக்கு மிக்க வாழ்வுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்கிற பயம். இயேசுவின் சார்பிலே நிற்க வேண்டும், ஆனாலும் பாதுகாப்பான நிலையிலிருந்து கேட்க வேண்டும். தனது பாதுகாப்பிற்கு ஆபத்து வருகின்ற போது ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையை நிக்கதேம் பிரதிபலிக்கிறார். இதுபோல இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். சுயநலம் என்கிற வார்த்தைக்கு முழு இலக்கணம் இந்த நிக்கதேம். நிறைய சுயநலக்காரர்கள் இன்னைக்கு குடும்பங்கள்ல உண்டு, அன்பியங்கள்ல உண்டு, பங்கல உண்டு, வட்டாரங்கள்ல உண்டு, மறை மாவட்டங்கள்ல உண்டு, படித்தவங்க உண்டு, படிக்காதவங்க உண்டு, ஆயர்கள் உண்டு, குருக்கள் உண்டு, கன்னியர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்களும் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்கள். 3, தலைமை குருக்கள் மற்றும் பரிசேயர்கள் தங்களை எப்போதுமே உயர்ந்தவர்களாக, யோக்கியர்களாக நிலைநிறுத்திக் கொள்கிறவர்கள். தங்களின் அந்த உயர்ந்த நிலைக்கு ஒருபோதும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறவர்கள். அதற்காக எதையும் செய்ய தயாராக வேண்டும் என்றால் கொலையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். உண்மையை ஏற்க மனமில்லாத கோழைகள், மற்றவரின் கருத்துக்களுக்கு தங்களின் செய்மடல்களை மூடிக்கொள்கிறவர்கள், மற்றவரின் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பு கொடுக்காத மனநிலையை இவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சில பாடங்களை கற்க வேண்டும் என்று சொன்னால், நேர்மையாளர்கள், இறைவாக்கினர்கள், புரட்சி தலைவர்களை பற்றி பலரும் பலவிதமாக பேசுவார்கள். பேசினாலும் நேர்மையாளர்கள் அதை பற்றி கவலை கொள்வதில்லை, கொள்ளவும் கூடாது. பிறரை பற்றி மற்றவர்கள் தவறாக நம்மோடு உரையாடுகின்ற போது நிக்கதேம் போல பாதிக்கப்பட்டவர் சார்பாக நாம் பேச வேண்டும், தவறாக தீர்ப்பிடக்கூடாது என எச்சரிக்க வேண்டும். மாற்று கருத்துகளுக்கும் கூட நாம் கவனமுடன் செய்வெடுக்க வேண்டும். ஒருவரின் பிறப்பிடம், ஊர், சாதி, குடும்ப பின்னணி இவற்றை கொண்டு அவரின் கருத்துக்கள், சிந்தனைகளை எடை போடக்கூடாது. எண்ணங்கள் தான் முதன்மையை தவிர எண்ணங்களின் பின்னணி அல்ல. ஆமேன். மன்றாடுவோமாக. நேர்மை திறம் கொண்ட இறைவாக்கினரான ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். பிறருடைய கருத்துக்களை மதிக்கவும், பிறரை தீர்ப்பிடாதிருக்கவும், பிறரின் சார்பாக பரிவு கொள்ளவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, ஆமேன். நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனம் என்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அகிலத்தின் ஆதரவே உம்மருளால் எம்மை காப்பார். அகிலத்தின் ஆதரவே உம்மருளால் எம்மை காப்பார். You said yes to God's intention to be the mother of Holy Redeemer. It's you prompted Jesus to perform the first miracle revealing His glory. Ave Maria, the most blessed one. Ave Maria, the Queen of heaven and angels.
நேசவிழிகளா உலகை பாரம்மா, உள்ளம் பதரும் வேளையில் உயிர்கோடு உறவுக்காய் அகிலத்தின் ஆதரவே உம்மருளால் எம்மை காப்பார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.